அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை கேப் அப்பில் ஓப்பன் ஆகியிருக்கு. கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ஏறக்குறைய 121 பாயிண்ட்டுகள் உயர்வுடன் முடிவடைந்திருக்கிறது. இன்றைய இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஐடி செக்டரை தவிர்த்து மீதி அனைத்து செக்டரும் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. இதில் இப்போ எந்தெந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்றதை பார்ப்போம். நம்ம கிட்ட இருக்க மொத்த ஸ்டாக்கில் வந்து ஒரு 1009 ஸ்டாக் வந்து இன்றைக்கி இப்போ உயர்வுடன் முடிவடைஞ்சிருக்கு. இதில் ஒரு 4 ஸ்டாக் வந்து 20% ப்ராஃபிட் பண்ணியிருக்கு இன்றைக்கி மட்டும். அசோமேட் இதனுடைய சார்ட் மட்டும் இப்போ பார்ப்போம். இந்த ஸ்டாக் ஜூலை மாதத்துலேருந்து உயர தொடங்கி வரைக்கும் 30 ரூபா உயர்ந்திருக்குது. நல்ல ரேலி தான், ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஸ்டாக். இது மாதிரி இந்த எக்ஸல் ஷீட் மூலிமா இருக்கிற ஒரு நல்ல ஸ்டாக்கை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது இருக்குது. இந்த சார்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக இருக்கிறது 20% உயர்ந்த ஸ்டாக் நேராக இருக்கக்கூடிய சார்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சார்ட் ஓப்பன் ஆகிடும். அதன் மூலிமா அது சார்ட் நல்லா இருக்கா இல்லையா, எப்படி இருக்கு, அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதெல்லாம் பற்றி பார்த்துக்கலாம். இந்த சார்ட்டினுடைய லிங்க்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இன்றைக்கி எந்தெந்த ஸ்டாக் வந்து நல்ல வேல்யூம் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடியா ஸ்டாக் வந்து நல்ல வேல்யூம் அதிகம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நல்லா. இதை பார்த்து நம்ம ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த எக்ஸல் ஷீட் மூலயமாக. அடுத்தது வந்து இப்போ குளோபல் மார்க்கெட் எப்படி நடக்குது அப்படின்றது பார்ப்போம். இப்போதைக்கு நாஸ்டாக் வந்து ப்ளஸில் தான் இருக்குது, டோஜன்ஸ் வந்து மைனஸில் இருக்குது. இப்போ நடந்துகிட்ருக்கு மார்க்கெட். அதனுடைய இது கொடுத்துருக்கேன். அடுத்து இன்றைக்கி கோல்டு ரேட் என்னன்னு பார்ப்போம். குறைஞ்சிருக்கா உயர்ந்திருக்கான்னு பார்ப்போம். கிராமுக்கு 8 ரூபாய் எதுவும் குறைஞ்சிருக்கு இன்றைக்கி கோல்டு ரேட். ஒரு 2 நாளாக வார் காரணமாக உயர்ந்தது, கொஞ்சம் திடீர்னு உயர்ந்துச்சு. அக்டோபர் 7ஆம் தேதியும் 85 ரூபாய் உயர்ந்திருக்கு ஒரு கிராமுக்கு. அதுலேருந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு 2 நாள் குறைஞ்சிருக்கு. நேற்று கொஞ்சம் உயர்ந்திருக்கு. இன்றைக்கி ஐஓபி ஸ்டாக் இன்றைக்கி வந்து நேற்று சிட்டி யூனியன் பேங்க்லாம் சொல்லியிருந்தோம். சிட்டி யூனியன் பேங்க்கு, நாகர் இண்டஸ்லாம் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு அந்த ஸ்டாக்லாம் வந்து நல்ல உயர்ந்திருக்குது இன்றைக்கி. இது மாதிரி இந்த எக்ஸ்சேஞ்ச் ஷீட் மூலயமா நம்ம ஸ்டாக் செலெக்ஷன் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இன்னொரு எக்ஸல் ஷீட் ஒன்று காமிக்கிறேன். அதன் மூலிமா வந்து ஒரு வருஷத்தில் ஒரு வாரத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் எந்தெந்த ஸ்டாக்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் உயர்ந்திருக்குதுன்றது இந்த எக்ஸல் ஷீட் மூலயமா பார்த்துக்கலாம். இப்போ இந்த எக்ஸல் ஷீட் வந்து இதுதான் மெயின் டேட்டா பேஸ். இதை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணி வச்சுருக்கோம், கட் பண்ணிடுறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா 12 மாதம் ரிட்டர்ன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. இதில் 1000 மடங்கு 1000% வந்து 1000% வந்து உயர்ந்த பங்கு வந்து ஜெய் பாலாஜின்றது ஒன்று இருக்குது. அது போய் சார்ட் பார்க்கணுன்னா இந்த பக்கத்தில் சார்ட் பார்த்துக்கலாம். ₹50 இந்த ஸ்டாக் இன்றைக்கி வந்து 510 ரூபாய்க்கிட்ட இருக்குது. இந்த ஜூன் ஜூலை ஒரு 5 மாதத்தில் இந்த அளவுக்கு உயர்வு அடைஞ்சிருக்கு இந்த பங்கு. இது மாதிரி இந்த எக்ஸல் ஷீட் மூலிமா எந்தெந்த ஸ்டாக் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம், எவ்வளோ லாபம் கொடுத்துருக்கு அப்படின்றது. இது வந்து 12 மாதத்துக்கான காலம். இது 6 மாதத்தில் எந்தெந்த ஸ்டாக் நல்ல லாபம் கொடுத்துருக்குன்றது. சுவிட்சர்லாண்ட்லாம் பார்த்திங்கன்னா 229% வந்து லாபம் கொடுத்துருக்கு. பிஎஸ்சி 223, ஹெச்பிஎல் பவர் இது மாதிரி பார்த்துக்கலாம். இது வந்து 3 மாதத்தில் எந்தெந்த ஸ்டாக் எவ்வளோ லாபம் கொடுத்துருக்குன்றதை பார்த்துக்கலாம். அது மாதிரி 3 மாதம், 3 மாதம், 1 மாதம், ஒரு வாரம் வரைக்கும் பார்க்கலாம் நம்ம.
இது வந்து ஒரு வாரத்தில் இந்த ஒரு 5 நாள் அந்த கணக்கில் வரும். ஒரு வாரத்தில் எந்தெந்த பங்கு வந்து உயர்வடைஞ்சிருக்குன்றது இதில் பார்த்துக்கலாம். கைன் ஒன்று இருக்குது, அது பார்ப்போம். இது இந்த மாதத்தில் மட்டும்தான் உயர்ந்திருக்குது இந்த பங்கு. ஓகே, இது மாதிரி வந்து மிக எளிதாக வந்து நம்ம ஸ்டாக்ஸ் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸல் ஷீட் வந்து யூஸ் ஆகும். இதனுடைய லிங்க் இன்னும் இது ஒரு சில வேலையில் இருக்குது. இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த லிங்க்கை நான் கொடுக்குறேன். பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். ஒரு வாரத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம இதில் பார்த்துக்கலாம் ஸ்டாக் செலெக்ஷன்.